அப்ப அவனுக்குள்ள எது இல்லாம போச்சு? அவன் எப்ப இயேசுவை விசுவாசித்தானோ அந்த நொடியில அவன் எது இல்ல, பாவம் இல்ல. அதனால அவன் எதற்கு தகுதியுள்ளவனா மாறினான்? அவர் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவனாக மாறினான். அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அந்த பாவம் எதுல வர ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிற தன்மையில தான் உங்களுக்குள்ள கிரியைகள் நடக்கும். நீங்கள் இயேசு எனக்கா பாவத்தை மரிச்சார், நான் பிழைத்திருக்கிறார், இப்போ அவர் எனக்குள்ள இருக்கிறார் இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு வேலை செய்யும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க விசுவாசிங்க. எப்படி? சிலுவையில பட்ட ஒவ்வொன்றையும் நீங்க விசுவாசிங்க. அவர் உடம்பு பூரா அடிக்கப்பட்டு பிக்கப்பட்டுச்சு பாருங்க. இது பிதாவாகிய தேவன் தானே இதை ஒப்பு கொடுத்தாரு. அவர் சரீரத்துல சிலுவையில அடிக்கிறது யார்தான் ஒப்பு கொடுத்தா? இயேசுவ யார்தான் ஒப்பு கொடுத்தா? பிதாவாகிய தேவன் தான் ஒப்பு கொடுத்தார். நம்மளை பூரணப்படுத்துவதற்காக ரட்சிப்பின் அதிபதியாக இயேசு கிறிஸ்துவை உபத்திரத்துல பூரணப்படுத்தும்படி பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார் இந்த உலகத்துல. எதுக்கு? அப்போ ஒவ்வொரு அடிபட்டு சரீரம் பிக்கப்பட்டுச்சு பாருங்க. அதுக்கு ஒரு சத்தியம் உண்டா இல்லையா? அதுக்கு நம்மகிட்ட ஒரு பலன் உண்டா இல்லையா? அப்ப இதை நீங்க இதுக்கு நீங்க என்னத்தை நினைப்பீங்க? இந்த சரீரம் அடிக்கப்பட்டு பிக்கப்பட்டுச்சு பாருங்க, இயேசு பிக்கப்பட்டுச்சுல, இதுக்கு நீங்க என்ன நினைப்பீங்க? உங்க சரீரத்தை ஒரு கீறல் கூட உலகத்துல நீங்க அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் சரீரத்துல ஒரு ரத்த சிந்தக்கூடிய ஒரு காயம் கூட எனக்குள்ள நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. எதுக்காக சொல்றீங்க? எனக்கு செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிருக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க, மாசம் மாசம் வட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்க கணவன் கடத்தை நீங்க வாங்கின 10,000 ரூபாய் கடத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே வாங்கினவன் வாரான், உங்களோட மாசம் அடுத்த வாரம் வட்டி தாங்க அப்படிங்கிறான். நீங்க கொடுத்தீங்கன்னா, வட்டியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது தெரியாது. நீங்க மறுபடியும் அந்த 10,000 ரூபாய் உங்க கணவன் 10,000 ரூபாய் அடைச்சிட்டாரு, அடைச்சி பிறகு வாரம் அவங்கள்ட்ட வட்டி வாங்க வாரான். நீங்க மறுபடியும் வட்டியை கொடுத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். என் கணவன் 10,000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது உங்களுக்கு என்ன தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கொடுப்பீங்களா? 10 பைசா கூட கொடுக்க மாட்டீங்க. தெரிஞ்சா கொடுக்க மாட்டீங்களா? அதே போல இந்த சத்தியத்தை நீங்கள் இதை ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிந்தீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்துக்கு எதிர்த்து நிற்பீங்க, விசுவாசுக்கு எதிர்த்து நிற்பீங்க. ஒரு கீரல் கூட சரீரத்தை விடுவதற்கு நான் அனுமதிப்பது இல்லை. இதற்கான விளக்கத்தை சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க பேசுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் பேசும் பொழுது நீங்கள் பூரண விடுதலையாக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. அதனாலதான் சொல்றாரு, குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் என்ன செய்வீங்க? விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க. மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அவர் விடுதலை, அவருடைய விடுதலை நாம் மெய்யான விடுதலை. ஹல்லேலூயா. அதனால நீங்க ஒவ்வொன்றையும் அந்த அடிக்கு காயம் இருக்குது, அடிக்கு பலன் இருக்குது. நீங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், என் சரீரத்துல ஒரு காயத்தை கூட ஒரு கீறல் கூட நான் விடுவதற்கு அனுமதிக்க மாட்டேன். அந்த எண்ணம் வரணும். உடனே பிசாசு உங்க எண்ணத்துக்குள்ள போடுவான், அது எப்படி உடம்புல வராம இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு நீங்க ஒரு வசனத்தை பேசணும், நான் கீறல் படக்கூடாதுதான் இயேசு தடுப்பல அந்த வேதனை பட்டுங்க. அந்த உணர்வு உங்களுக்கு வரணும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இந்த பட்டயத்தை நான் செயல்படுத்த நம்புறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு 2 நாள் லீவ் கிடைச்சு எனக்குள்ள உணர்வு, நான் முதல்ல லீவ்ல ஓடுவேனே அப்படின்னு சொல்ல எனக்குள்ள உணர்வு வருது. இந்த சுவிசேஷத்தை நீங்க விசுவாசித்தீங்களே, யாருமே உங்களுக்கு வந்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிறவர் எல்லாத்துக்கும் பெரியவர் என்பது உங்களுக்கு தெரியும். எந்த ஊழியர்கள் ஐயா எனக்காக அப்படி இல்லை, உள்ள இருக்கிறவர் யார் என்பதை நீங்க அறிந்து கொண்டு, அதனாலதான் நான் அவரையே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்குள்ள இருக்கிறவர் யார் என்பதை அறிங்க. உங்களுக்குள்ள கடன்களை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வியாதிகளை சுமந்து தீர்த்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் மாடுகளையும் அக்கிரமங்களையும் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. சமாதானத்துக்கு ஏற்பட எதுவும் எனக்குள்ள சமாதானத்தை கேட்டு உண்டு பண்ணுகிற எதுவும் உங்களுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. உரிமையா சொல்லுங்க. இதுதாங்க உருவாக்கணும். அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பூமியில உங்களை எப்படி
வச்சிருக்காரு அப்படின்னா, பூமியை உண்டு பண்ணி ஆதாம்கிட்ட கொடுத்து ஆண்டுகோள், பூமியை நிரப்பு, ஆண்டுகோள், வானம், அதாவது பறவைகள், காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் நீ என்ன செய், ஆண்டுகோள். அல்லேலூயா. ஆண்டுகோள்னு சொன்ன அதே ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு கிறிஸ்துவின் மூலமாக வந்திருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு செவி கொடுக்கிறீங்க? கால்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே, சிந்தைகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. இதுதான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். நீங்க 4 மணி நேரம் செபித்துட்டும் இந்த சத்தியம் உங்களுக்கு உள்ள போனீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இருக்காது. சத்தியம் உங்களுக்கு நிறைஞ்சு இருந்துச்சுன்னா ஒரு வார்த்தையில நீங்க 4 மணி நேரம் பண்ணினது ஒரு வார்த்தையில உங்களுக்கு பலம் வரும். அல்லேலூயா. அதனால எப்பொழுதும் வார்த்தையை நிறைத்து கொள்ளுங்க, வசனத்தை நிறைச்சு கொள்ளுங்க. அதுவே உங்களுக்கு போஜனமா இருக்கட்டும், அதுவே உங்களுக்கு சிந்தையா இருக்கட்டும். பாருங்க, இன்னைக்கு யூதா ஒண்ணு சொல்லிட்டு இருந்தார். அது ஒரு தவறானதுதான், இருந்தாலும் அது ஒரு விசுவாசம் இருக்குது. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். அது ஒரு டீச்சர் என்னன்னா, அது அவங்க சொல்லத்துல எனக்கு அது ஏதோ ஒரு டீச்சர் வந்து ரொம்ப ஏசுவாங்க போல. அன்னைக்கு ஏதோ எழுத முடியாது. அப்ப இவங்க எழுதல. இவங்களுக்கு ஒரு விசுவாசம் என்னன்னா, நான் ஜெபம் பண்றேன், இன்னைக்கு அவங்க வரமாட்டாங்க, இன்னைக்கு அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. டீச்சர் வந்துட்டாங்க. பாருங்களேன், இவங்க இந்த ஸ்கூல்ல இருக்காங்க, அடுத்த ஸ்கூல்ல பாடம் நடத்திருக்காங்க, அடுத்தால இவங்க இந்த ஸ்கூல் தான் வரணும். அப்ப பாடம் நடத்திக்கிறதுல இவங்களுக்கு ரெஸ்ட் தான், அதை எழுதிக்கலாம். ஆனா சொன்னாங்க, இல்ல எழுத மாட்டேன், வரமாட்டாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வரமாட்டாங்க. கரெக்டா அந்த ஸ்கூல் முடிஞ்ச உடனே அந்த இது முடிஞ்சோன்னா இங்க வரக்கூடிய அப்படியே போயிட்டாங்களாம். நம்ம எழுதணும், இது எழுதணும் உண்மை. ஆனா இதுல ஒண்ணு என்னன்னா, அதுக்கு பிறகு விசுவாசிக்காம பாருங்க. டீச்சர் வந்துட்டாலும் பிறகும் முடிஞ்சது இங்கதான் வருவாங்க தெரிஞ்சு விசுவாசிக்காம பாருங்க. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். ஒரு சின்ன நம்ம விசுவாசிக்கிற இடத்துல ஒரு தோல்வி போல நினைச்சு வருதா இருந்தாலும் நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கிற பாருங்க, அதுதான் வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்ப பாவம் எதனால வருது எதனால இல்லைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுட்டா இப்போ இயேசு கிறிஸ்து நீ உண்மையில விசுவாசிக்க, எனக்காய் மரித்தார், எனக்காய் எழுந்தார், என் பாவத்தை மரிச்சு தீர்த்தார், நானும் அவரோட கூட மரிச்சிட்டேன், உயிரோடு எழுந்திருந்தார், நானும் அவரோட கூட உயிரோடு எழுந்திருக்கிறேன். அந்த மனுஷன் பாவ மனுஷன் இல்ல. நீங்க மறுபடியும் எழுந்திருக்கிறீங்க பாருங்க, அந்த மனுஷன் பாவ மனுஷன் இல்ல. பாவ மனுஷன் இல்லன்னா பாவத்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. பாவத்துல உண்டானவனுடைய இருக்கா பாருங்க, ஒருத்தன் பிசாசு, பாவத்தினால உண்டான பிசாசு நம்ம அவனுக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அவனுக்கு 10 பைசா கூட நீங்க கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அவன் தெரியாம வந்து கேட்பான், தெரியாம வந்து நீ அப்படி பண்ணிட்டு அதனால உனக்கு இது வந்துரும் அது வந்து சொல்லுவான். இடமே கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அவனை இடமே கொடுக்க கூடாது. எனக்குள்ள இருக்கிறவர் அவர் என் அக்கிரமங்களை சுமந்து தீர்த்தார், அவர் என் நோய்களை சுமந்து தீர்த்தார். ஆமென். அதனால அப்படி இருக்கும் பொழுதுதான் நீங்க இதுல என்ன செய்ய முடியும், இந்த சிந்தை வரும்போதுதான் ஆவியின் சிந்தை. இந்த சிந்தையில என்ன இருக்குன்னா ஜீவனும் சமாதானமும் இருக்கு. இந்த சிந்தையில என்ன இருக்குது? ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமானது. மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வரும், மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வரும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ரெண்டு தான் நமக்கு தேவை. அதாவது நீங்க சமாதானமா எப்ப இருப்பீங்க? எல்லாமே இருந்தா தான் நீங்க எப்படி இருக்க முடியும்? சமாதானமா இருப்பீங்க. ஆவின் சிந்தையில வரும் பொழுது எல்லாமே உங்களுக்கு கீழ்ப்படியும். எல்லாமே துரைக்கணும், அதிகாரம், வல்லமை, கர்த்தர் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நிற்கும். ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்துல வைத்து அதை சரீரமாகிய சபைக்கு தலையாக தந்தளித்தார். அல்லேலூயா. சபைக்கு சரீரத்துக்கு சபையாகிய நமக்கு தலையாக இயேசு கிறிஸ்துவை தந்தளிக்கிறார். ஒன்றா இருக்கிறோம். உங்களை தொட்ட முதல்ல அவர் கண்ணை தொடுகிறான். உன்னை தொடுகிறவன் கண்மணியை முதல்ல தொடுதான். அப்படி வர முடியுமா? அவளை அதிகாரத்தை கொடுத்த பிறகு வர முடியுமா? முடியாது. கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாரு, அது அப்படிதான். கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாரு, அது மாறவே செய்யாது. நேற்று ஒரு வார்த்தை ஒரு வசனம் படிச்சிருக்கேன், பழைய ஏற்பாட்டை படிச்சுட்டு இருக்கேன். அப்போ அசகேல் ஒருத்தன் வேலைக்காரன், ஏதோ ஒரு சீரியா ராஜாவுக்கு வேலைக்காரன். அசகேல் ஒரு வேலைக்காரன், சீரியா ராஜாவே பெனதா. இந்த பெனதாத்துவத்தை வியாதிப்பட்டு இருக்கான். வியாதிப்பட்டு பொழுது அவன் என்ன செய்யறான்னா, எலிசா கிட்ட அந்த அசகேல்கிறவன வேலைக்காரனை அனுப்பி விடுவான். அனுப்பிவிட்டு நீ போய் பொண்ணு வெளியெல்லாம் கொண்டு கொடுத்து நான் பிழை பண்ணான்னு போய் கேளு அப்படின்னு சொல்றான். உடனே அவன்கிட்ட போன எலிசா கிட்ட போனோம்னா எலிசா சொல்றான், அவர் பிழைப்பார் ஆனாலும் சாகவே சாவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காரனை பார்த்து எலிசா அழுதான்.
உடனே இதை இறக்க சொல்றான், என்ன அழுதிங்க அப்படின்னு. நீ இஸ்ரவேல் ஜனங்களை நீ இப்படி கொடூரமாய் கொல்ல போகிற, நீ இப்படி பெண்கள் எல்லாம் கொல்ல போற, பிள்ளைகள் எல்லாம் செவுத்துல அடிச்சு கொல்ல போற, அதை நினைச்சு நான் என்ன செய்றேன், அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னியர் சீரியாவுக்கு ராஜாவா ஆக்க போறார். ராஜாவா ஆக்குறார், தேவன் ஆக்குறாருன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே இவன் அடுத்தால 2-3 நாள்ல இருக்கிறான். அந்த பெனதாத்தை என்ன செய்றான், நினைச்ச போரை கொண்டு மூஞ்சில போடாம செத்து போயிறான். அந்த ஸ்தானத்துல இவன் வாழான். பாருங்க, சொன்ன அந்த நிமிஷத்துல இவன் மாற்றம் வருது. பாருங்க, தேவன் சொல்லிட்டாரு, சொன்ன உடனே மாற்றம் வருதா வரலையா? அதே போல கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார், நீங்க நம்புறீங்க, மாற்றங்கள் வரும். ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார், நீங்க ஆண்டு கொள்வாய்னு சொல்லி இருக்கிறாரா, நீங்க ஆண்டு கொள்வதுதான் உங்களுக்கு, அதுதான் உங்களுக்கு உண்மையான தன்மை. உங்களுக்கு உண்மையான தன்மை என்னன்னா, நீங்க இந்த உலகத்தை ஆண்டு கொள்ள வேண்டும், இந்த பூமியை நீங்க ஆண்டு கொள்ள வேண்டும், அடிமையா இருக்க கூடாது. ஹalleluya. ஆண்டு கொள்ள வேண்டும். அந்த தன்மைக்கு அதுதான், அதுக்கு நேராக தான் உங்களை என்ன செய்யணும், இயக்கி கொண்டே இருக்கணும். அதுக்கு நேராக தான் உங்க சிந்தையை செலுத்தி கொண்டே இருக்கணும். அதுக்கு நேராக தான் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் செயல்பட்டுட்டே இருக்கணும். உங்கள் எல்லைகள் விரிவாக்கப்பட்டுட்டே இருக்கும். உங்கள் எல்லைகள் விரிவாக்கப்படும். ஹalleluya. அதனால நீங்க கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்கன்னா எதை நம்பணும்? பாவத்தை சுமந்து தீர்த்து இருக்கிறார். நான் நீதில பிரச்சனை ஆவி மனிதன். நான் சொல்ற வசனம் எல்லாமே ஆவியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். நீங்க இந்த உபதேசம் உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன ஒண்ணு செய்யுங்க, நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுங்க. இதை நீங்க செய்யலன்னா அதை செய்ய. ஒண்ணு அனல்ல இருக்க, இல்லாட்டி குளிர்ல இருக்கணும். ரெண்டையும் இணைக்கவும் கூடாதுன்னு சொல்லுது. ரோமர் 7ல சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டு, ஒரு கணவன் ஒரு மனைவி 2 புருஷனை வைத்திருப்பது சரியா இருக்காது. ஒரு பிரமாணம் கிறிஸ்துவின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம், மாம்சத்தின் பிரமாணம் என்றால் மாம்சத்தின் பிரமாணம். ஆனா எழுத்தின் பிரமாணம் கொள்ளும், ஆவியின் பிரமாணம் உயிர்ப்பிக்கும். எழுத்து ஊழியத்தை செய்த மோசே மூலமாக நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை ஜனங்கள் செத்தாங்க என்று. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ நிறைய பேர் சாவுறோம். கேட்டா பிசாசினால பண்ணிக்கலாம், பிசாசினால பண்ணல. பிசாசு இந்த உபதேசத்துக்குள்ள தொடுவதற்கு அதிகாரமே கிடையாது. இந்த உபதேசத்துல இருக்கிறவங்க பிசாசு தொடுவதற்கு அதிகாரமே கிடையாது. ஹalleluya. நம்ம வேற சொல்லுங்க, நான் வேற. ஹalleluya. நான் ஆவி மனிதன். நான் ஆவி மனிதன். வாயை திறந்து சொல்லுங்க, நான் ஆவி மனிதன். ஜென்ம மனுஷன் மரிச்சிட்டேன். நான் ஆவி மனிதனா இருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். நான் ஆதாமின் வம்சம் இல்ல, கிறிஸ்துவின் பிள்ளை. நான் கிறிஸ்துவின் பிள்ளை. நான் ஆதாமின் வம்சம் இல்லை, நான் கிறிஸ்துவின் பிள்ளை. ஹalleluya. கிறிஸ்துவின் பிள்ளை என்றால் நீங்கள் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நம்புங்க. வார்த்தையால் உங்களை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் நம்புங்க. ஆமா, நான் வார்த்தையால தான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கேன், ஆனாலும் பாவிதான் அப்படிங்க சொல்லுவீங்கன்னா நீங்க ரெண்டையும் இணைக்க கூடாது. ஹalleluya. அதனால அதை நீங்க கவனிச்சு கொள்ளுங்க.